தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, திருவாசகத்திலிருந்து ஓர் பாடல். குறைவிலா நிறைவே கோதிலாமுதே, ஈரிலா கொள்ளும் சுடற்குன்றே, மறையுமாம் மறையின் பொருளுமாம் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே, சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே, இறைவனே நீயன் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனே. மாணிக்கவாசகர் சிவபெருமானை போற்றி பாடுகிறார். குறைவிலா நிறைவே, அனைத்திலும் நிறைவாக இருக்கின்றாய். எந்த குறைவும் இன்றி நிறைவாக இருக்கின்றாய். அன்பர்களுக்கு அருள் பாலிப்பதிலும் சரி, அடியார்களை காப்பதிலும் சரி, அரணாக இருப்பதிலும் சரி, வேதங்களின் தலைவனாக இருப்பதும் சரி, அந்த வேதத்தின் பொருளாக இருப்பதிலும் குறைவிலா நிறைவே, கோதிலா அமுதே, அமுதத்தில் குறையில்லை. அப்படி அன்பர்களுக்கு அமுதமாக இருப்பவன் குறையிலா அமுதே, எதிலும் எந்த குறைவும் இல்லை. கோதிலா அமுதே, ஈரிலா கொழும் சுடற்குன்றே, ஆதியும் அந்தமுமாய் இருப்பவன் ஈறு இலா கொழும் சுடற்குன்று. ஈறு இல்லை, முடிவு இல்லை. ஈரிலா கொழும் சுடற்குன்றாக சிவபெருமான் இருக்கிறார். மறையுமாம் வேதமுமாய், மறையின் பொருளுமாய், வேதத்தின் பொருளுமாய், மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை, என் மனத்திலே இருக்கின்ற தலைவனே, மன்னவனே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதான் மறையுமாம் மறையின் பொருளுமாய் இருப்பவன் இறைவன் சிவபெருமான். மாணிக்க வாசகரிடத்திலே தில்லையம்பலத்திலே அனைவரும் கூடி திருவாசகத்தின் பொருள் என்ன என்று கேட்கின்ற பொழுது மாணிக்க வாசகர் சிவபெருமானை காட்டி அவர்தான் இந்த திருவாசகத்தின் பொருள் என்று சொல்கிறார். அதான் மறையுமாம் மறையின் பொருளுமாம் இருப்பவன் வந்து என் மனத்திடை, என் மனத்திலே இருக்கின்ற மன்னவனே, இறைவனே, சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும். நீரை சிறைபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு வழி கண்டுபிடித்து அது சென்று கொண்டே இருக்கும், பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்படி என் சிந்தையிலே நிரந்தரமாக சிவநெறி பாய்ந்து கொண்டிருக்கிறது. சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் சிவநெறி, சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே. திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற சிவபெருமான் என் சிந்தையிலே என்றும் இருக்கின்றார், என் மனத்திலே என்றும் இருக்கின்றார். இறைவனே, நீ என் உடலிடம் கொண்டாய். என் உடல் முழுதும், என் உள்ளம் முழுதும் ஊனாய் உயிராய் உணர்வாய் இறைவன் சிவபெருமான் இருக்கின்றார். சிக்கனம் பிடித்தேன், எங்கிருந்து அல்வது இனியே. அப்படி இறைவனே, நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே என்று மாணிக்க வாசகர். இதை அப்படியே குருவுக்கு பொருத்தி பார்க்கலாம்.
குரு சிஷ்யன் பற்றி படிப்பதற்கு திருவாசகம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இங்கே சிஷ்யன் மாணிக்க வாசகர், குரு இறைவன் சிவபெருமான். குறைவிலா நிறைவே, அனைத்திலும் நிறைவாக ஒரு குரு, ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும். ஞானத்திலே நிறைவு, அறிவிலே நிறைவு, அனுபவத்திலே நிறைவு, பாடத்திலே நிறைவு, மாணவர்கள் நெஞ்சத்திலே அமர்ந்து கற்று தருவதிலே நிறைவு. எந்த குறைவும் இருக்கக்கூடாது. குறைவிலா நிறைவாய் குரு இருப்பார். கோதிலா அமுதமாய் குரு இருப்பார். அவருடைய கற்பித்தலிலே, அவருடைய ஞானத்திலே, அவருடைய அறிவிலே, அவருடைய அனுபவத்திலே, அவர் கற்று தேர்ந்த பரஞானத்திலே எந்த குறையும் இருக்காது. ஈரிலா கொழும் சுடர் குன்றே என்ற குருவை போற்றி பாடலாம். இவருக்கு இவ்வளவு விஷயம் தெரிந்திருக்கிறதே என்று அனைவரும் ஆச்சரியப்பட வேண்டும். இவருக்கு தெரிந்திருக்கின்ற விஷயத்திற்கு எல்லையே இல்லை. நிறைய விஷயம் இந்த ஆசிரியர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஈரிலா கொழும் சுடர் குன்றே. மறையுமாம் மறையின் பொருளுமாம் குரு இருக்க வேண்டும். பாடமும் அவரே, பாடத்தின் பொருளும் அவரே. மறையுமாம் மறையின் பொருளுமாம் வந்து என் மனத்திடை மன்னிய மண்ணே. மாணவர் மனத்திலே முழுமையாக ஆசிரியர் குடிகொண்டிருக்க வேண்டும். சிறைபெறா நீர்வோள் சிந்தை வாய்ப்பாயும். ஆசிரியருடைய அந்த ஞானம், ஆசிரியருடைய அறிவாற்றல், ஆசிரியருடைய பாண்டித்யம், ஆசிரியருடைய அந்த கற்பிக்கின்ற ஆற்றல் அனைத்தும் மாணவன் சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மாணவன் பெற்ற பாடம் சிந்தையிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சிறைவரா நீர்வோள் சிந்தை வாய்ப்பாய வேண்டும். அந்த ஆசிரியரின் ஞானம், அந்த ஆசிரியரின் ஆற்றல் மாணவன் சிந்தையிலே. இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை எண்ணிறக்கேனே. இப்படி ஆசிரியன் எனக்கு இருக்கிற பொழுது எனக்கு என்ன குறை என்று மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைத்து பாடங்களையும் வாழ்வியல் நெறிகளையும் முழுமையாக எனக்கு கொடையாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆசிரியர் இருக்கின்ற பொழுது எண்ணிறக்கேனே, வேறு என்ன எனக்கு வேண்டும் என்று கேட்கப் போகிறேன் என்று அந்த சிஷ்யன், அந்த மாணவன் மகிழ வேண்டும். இதைத்தான் இந்த பாடலோடு பொருத்தி பார்க்கிறோம். பாடல் திருவாசகம் பக்தி நெறியை மட்டும் நமக்கு சொல்லித் தருவதில்லை, பக்தி நெறியோடு வாழ்வியல் நெறிகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.